வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நான் உங்கள் ஜோதி பேசுகிறேன். வள்ளற் பெருமானாரின் சத்திய அறிவிப்பு: ஊன உடம்பே ஒளியுடம்பாய் ஓங்கி நிற்க ஞான அமுதெனக்கு நல்கியதே வான பொருட்பெரும் சோதி பொதுவில் விளங்கும் அருட்பெரும் சோதி அது. சுத்த வடிவம் சுகவடிவாம் ஒங்கா நித்த வடிவாம் நிறைந்தோங்கு சித்தினுமோர் ஞான வடிவம் இங்கே நான் பெற்றேன் எங்கெங்கும் தான விளை யாட்டியற்ற தான். உலகமெல்லாம் போற்ற ஒளிவடிவ நாகி இலகுஅருள் செய்தான் இசைந்தே தல்கனென நானேசன் மார்க்கம் நடத்துகின்றேன் நம்பெருமான் தானே எனக்கு தனித்து. சாகாக்கலை உலகில் உள்ள உயினங்களில் அறிவில் உயர்ந்த நிலையினை பெற்று வாழும் மனிதன் இயற்கையை வென்று வாழு தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றான். இயற்கையின் படைப்பாகிய காட்டை திருத்தி நாட்டை உருவாக்கி இருக்கின்றான். சுடலை கடக்க கப்பலை அமைத்து இருக்கின்றான். வானத்தில் பறக்கத் தொடங்கி நிலவை தொட்டு திரும்பி வருவதற்குள் விண்வெளிக்கலனையும் படைத்து இருக்கின்றான். இயற்கை தந்துள்ள ஆற்றல்களாகிய மின்சாரம் ஒளி முதலியவற்றை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து பல புதுமைகளை படைத்து வருகின்றான். இயற்கையை வெல்ல தொடர்ந்து முயற்சி செய்து வரும் மனிதன் இயற்கையின் விந்தைமிகு படைப்பாகிய தன்னை பற்றியும் தனக்கு நிகழும் பிறப்பு இறப்பு பற்றியும் சிந்திக்காமல் இருப்பானா? ஒவ்வொரு உயிரும் வாழ்வை விரும்புகின்றது, இறப்பை வெறுக்கின்றது. பகுத்தறிவு இல்லாத உயிரினங்களும் வாழ்வை விரும்புகின்றன, இறப்பை வெறுக்கின்றன. மனிதனும் வாழ்வை விரும்புகின்றான், இறப்பை வெறுக்கின்றான். ஆனால் இறப்பு எவருடைய விருப்பு வெறுப்பையும் பொருட்படுத்தாமல் எல்லா உயிர்களின் மீதும் தனது ஆதிக்கத்தை செலுத்தி வருகின்றது. மனிதன் பகுத்தறிவு உடையவன். அவனுடைய பகுத்தறிவு வெல்லவே முடியாது என்று கருதப்படும் இறப்பையும் வெல்லுவதற்கு முயற்சி செய்து வருகின்றது. இறப்பை தள்ளிவைக்கவும் தவிர்த்து கொள்ளவும் அவன் பெருமுயற்சி செய்திருக்கின்றான். இம்முயற்சியே மருத்துவ கலையாக உருவாகி இருக்கிறது. உலக நாடுகளில் வளர்ந்திருந்த தொன்மையான நாகரிகங்கள் அனைத்திலும் மருத்துவமும் ஒரு கூறாக இருந்திருக்கிறது. மிகத் தொன்மையான நாகரிகமாகிய தமிழர்தம் நாகரிகத்திலும் மருத்துவம் சிறப்பான இடத்தை பெற்றிருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய திருக்குறளில் மருந்து என்னும் அதிகாரத்தில் அமைந்துள்ள அற்றா அளவறிந்து உண்க அக்தூடம்பு பெற்றான் நெடிதிக்கு மாறு என்ற குறள் உடம்பு நீண்ட நாள் வாழும் நெறியை தெளிவுபட கூறுகிறது. இந்த கருத்து இன்றைய மருத்துவ வல்லுநர்களும் ஏற்கும் உயர்வுடையதாக இருக்கிறது. உடம்பின் அழிவிற்கு மரணத்திற்கு பிணி ஒரு காரணமாக இருப்பதை கண்டறிந்து அதற்கு அடிப்படை காரணங்கள் கழிவுப் பொருள்கள் உடம்பினின்றும் நீங்காமையும் அளவோடு உண்ணாமையுமே என்று திருவள்ளுவர் கூறுகிறார். பிணியை நீக்கி இறப்பை தள்ளி வைக்கும் முயற்சியில் தமிழர் பெற்ற அனுபவ அறிவின் அடையாளமாக மேற்கூறப்பட்ட திருக்குறள் திகழ்கின்றது. ஆயுள் நீட்டிப்பு, உடல் அழியாமை, உணவு கட்டுப்பாடு, மூச்சு பயிற்சி, பிராணாயாமம், தியான பயிற்சி ஆகியவற்றை கடைபிடித்து நோயற்ற நீண்ட ஆயுளை பெற்றமைக்கும் சான்றுகள் பல உள்ளன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் லைக் அண்ட் கமெண்ட். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. வாழ்க வையகம். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.